தமிழகம் முழுவதும் இன்று திட்டமிடப்பட்ட குரூப் 2, 2A முதன்மை தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய தலைவர் பிரபாகர் அறிவித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறால் ஹால் டிக்கெட்டில் குளறுபடி ஏற்பட்ட நிலையில் ரத்து செய்யப்பட்டது. பிப்ரவரி 22ஆம் தேதி திட்டமிட்டபடி டிஎன்பிஎஸ்சி 2ஆம் தாள் முதன்மை தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் வரும் 13ஆம் தேதி மீண்டும் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு ஏபிஎஸ், நைனா நாகேந்திரன், ராமதாஸ் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போன்ற அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு நாளன்றே ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முறை என்று ஏபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இன்று முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு உறவுகள் குறித்து பிரதமர் மோடி, மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சர்வதேச அரசியல் சூழல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். இந்தியா, மலேசியா இடையே செமி கண்டக்டர் பாதுகாப்பு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. முதலீடு வர்த்தகத்தில் இந்திய ரூபாயை பயன்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா விரும்புகிறது என செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்திய மலேசிய உறவில் தமிழர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் அந்நாட்டு தொழிலதிபர்களை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா, மலேசியா இடையே வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். செஷன்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி இந்தியா வருகை தந்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை முழுமையாக விடுவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ரயில்வே திட்டங்களை விரைவாக நிறைவேற்ற அனைத்து ஒத்துழைப்புகளையும் தமிழ்நாடு அரசு வழங்கும் என்றும் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐயா, எங்க பைத்தெல்லாம் பாருங்க ஐயா. ஐயா, தண்ணி இல்லாம இல்ல, இதெல்லாம் மோட்டர் வச்சு ஆத்துல மோட்டர் வச்சு இறச்சி கொண்டு போய் தண்ணி வந்துட்டு தண்ணி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு நல்ல வழியும் மேட்டூர் அடைச்சி இத்தனை வாட்டி அண்ணன் திறந்திருக்காங்க. திரும்ப திறந்தாதான். விஜய் ஊழல்வாதி என்பதை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்களாக விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. 15 நாட்கள் தாவேக கட்சி அலுவலகத்தையே மூடிவிட்டார்கள் என்றும் கூறினார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் வரும் 13ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி. 13ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை நடைபெறும் மக்கள் சந்திப்பில் முதியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை. நாளை மறுநாள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களை சந்தித்து ராகுல் காந்தி ஆலோசனை நடத்த உள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ராகுல் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணிக்கு எதிராக பேசும் நிர்வாகிகளை தலைமை பார்த்து கொள்ளும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் அவர்களது வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் உறவினர் திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். தாவேகா தலைவர் விஜய், நடிகர்கள் சூர்யா, கார்த்தி உள்ளிட்டோரும் திருமண விழாவில் பங்கேற்றனர். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் நாளை தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் 5 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.